காணிக்கை வைக்கிறாங்க, காணிக்கை வைக்கிறாங்க. அதற்கு முன்பு காணிக்கைக்காக ஒரு விசேஷித்த ஜபத்தை நாம் வேண்டும். நம்முடைய சோதரம் அருமையான தேவி கையாவதற்கு முன்னாடி வந்து இந்த காணிக்கைக்காக ஒரு ஜபம் ஏற்படுவாங்க. தேவி கையா முன்னாடி வந்து காணிக்கைக்காக ஒரு ஜபம் பண்ணுங்க. அதற்கு பின்பு வந்து ஒரு பாடலை பாடும்போது கத்தனை காணிக்கை செலுத்தினார். கத்தனை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி அனைவரும் கூட இந்த தேவ ஊழியர் ஐக்கியத்தில் வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் அனைவரும் கைகளிலே காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். தாராளமாக கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஊழியர்கள் ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய காணிக்கை ஆண்டவர் விருப்பத்தோடு கூட தேவ ஊழியர் ஐக்கியத்துக்காக நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற தாராள உணவோடு ஆண்டவரை காணிக்கை கொடுக்க கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை, அவர் ஊழியங்களையும் அவர் பிள்ளைகளையும் அவர் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் இந்த இடத்தை கொடுத்த ஆண்டவர் தனியார் டேவிட் பாஸ் ஐயாவுக்காக செபிக்கிறோம். கொடுத்த ஐயாவுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நன்றியோடு கூட உங்களை துதிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கட்டளை முன்பாக பல வருடத்துக்கு முன்பாக பாடம் நம்ம வாங்கி கட்டத்தை பாட கட்டளை போய் சோதனை தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அறிந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே உருகாதோ அவர்தான் தஞ்சம் உனக்காக வழியாக வந்தார். உருகாத நெஞ்சம் அவர்தான் தஞ்சம் உனக்காக வழியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாக கண்ணீர் கல்வாரி காட்சி
சுமந்து சிந்தையாய் மாற மாதரை காப்பதாலே உலகை சிரசில் பெரும் தனே அதுதான் சிலுவையின் பரிசு உலகை சிரசில் பெரும் தனே அதுதான் சிலுவையின் பரிசு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராக. இந்த ஊழியத்திற்காக இந்த கூடுதலுக்காக ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், 1000 பேரை கூப்பிட்டு நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். அதனால நம்ம ஊழியக்காரங்க ஒரு 1000 பேர் நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ 100 பேரை ஜெபிக்கிறோம், ஒரு 1000 பேர் ஒரே இடத்துல ஜெபிக்கிற மாதிரி தேவன் சகல அனுகூலத்தையும் செய்வாராக. அதற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஐக்கியத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் நிறைய தேவை. எப்படிப்பட்ட குணாதிசயம் வேண்டும் என்பதை நம்முடைய தேசிய பொதுச் செயலாளர்கள் மத்தியிலே சொன்னார்கள். இப்போது இந்த ஊழியத்திற்காக நாம் ஒருவரை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அருமையான ஸ்தோத்திரம் சுவிசேஷகர் தேவகுண்டர் சைமன் ஆபிரகாம் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் நம்முடைய ஐக்கியத்தின் வேலைக்காக பாஸ்டராக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அவருக்காக ஸ்தோத்திரம் நாம் இப்போ ஆர்டினேஷன் கொடுக்க இருக்கிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய செய்தியாளர் குழுவினரிடத்தில் நம்ம ஸ்தோத்திரம் ஒரு 11:45 கொடுத்துருவோம். அதற்கு 1:30 வரைக்கும் நம்ம நடத்துவாங்க. 1:30க்கு நம்ம எல்லாரும் முடித்து அப்படியே நாம் அன்பின் உணவில் கலந்து கொண்டு தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்து சில சாட்சிகள் ஒரு 3 நிமிடம் உண்மையான நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற மூத்த போதகர் டாக்டர் சுனில் ராஜ் அவர்கள் ரொம்ப நேரம் எடுத்துட வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் அவரை குறித்து சொல்லி இந்த நாட்களில் ஒரு சாட்சியை அறிவிப்பார்கள். அதற்கு பின்பு நாம் அவருக்காக ஜெபித்தோம். அதற்கு முன்பு இந்த காரியங்களை இந்த ஆர்டினேஷனை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறதான அனங்காபுத்தூர் குன்றத்தூர் வட்டார ஊழியத்தினுடைய தலைவர் பேராயர் அருமையான ஸ்தோத்திரம் ஸ்டீபன் அவருடைய அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஒரு வசனத்தை சொல்லி சகோதரர்கள் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். வித்தியாசமான ஒரு வசனம். ஆதிக்கத்திற்கு எந்த சம்பந்தமே இல்லை, ஆனால் ஒரு ஆதிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் யாருங்க இந்த 12 பேர் கூட இயேசுவை பெற்ற தாயும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தா, ஒருவேளை சகோதரி வீட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டோம்னா இவங்க வீடே வேறு.
காலைய வேலை. ஆனாலும் அந்த 12 சீடர்களோடு அவங்க ஒருமனப்பட்டு தன்னுடைய தாழ்மையை உணர்த்தினாங்க. அந்த 12 சீடர்களோடு யார் பிரசங்கம் பண்ண தெரியுமா? அவங்க அம்மா பிரசங்கம் பண்ணல, பேதுரு பிரசங்கம் பண்ணான். அதை விட்டு கொடுத்தல் சகோதரர்களுக்கு அந்த தாழ்மையும் விட்டு கொடுத்தலும் ஒரு அடிப்படை சத்தியமாக உள்வாங்கி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுமே ஏதுயா சொல்லிட்டு கத்தாவே நன்றியோடு புதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு சித்தத்தின்படி இந்த தீர்மானத்தின்படி அந்த நாளிலே ஆதிக்கத்தில் பெறப்போவதால அருமையான சகோதரி வல்லகத்தில் போயிருந்தால் அநேக சத்தியங்களை கேட்டிருக்கலாம், வேதத்தை படித்திருக்கலாம், சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தனிமை மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவன் கூர்ந்து கவனித்து கேட்டு அதன்படியே நடந்து நாமத்தை மாத்திரம் மையப்படுத்த எந்த மனிதனுக்கும் அனுபவ பயப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் பயந்து நாமத்தை மகிமைப்படுத்த கற்று தேர்வு செய்க. உடைய அபிஷேக வல்லமை மகன் மேல் இறங்கட்டும், மகனை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். எடுக்க போகிற மகனோடும் அவருடைய குடும்பத்தோடும் விரும்பிருக்கக்கூடிய ஆச்சரியாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் இணைந்து சிறியாளுடைய மரியாதை போல நாங்கள் இணைந்து ஒருவனப்பட்டு அருமையான சகோதரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை வல்லமையுள்ள திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரப்போகிறவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவரும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கின்றவரும் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவம் உள்ளவரும் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் நீரில் புஷ்பமும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமை உள்ளவரும் மாறாதவரும் நெறிந்த நாளை முறியாதவரும் மங்கி எழுகின்ற திரியை அணையாதவரும் நித்திய வாட்சியும் சாவாமல் உள்ளவரும் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் வரப்போகிற ஞான நேச மனவாளனும் அதர்சனமான தேவனுடைய தற்சொருவமாகிய 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் கோடாகோடி தேவதூதர்கள் தேவர்கள் சேராமைகள் மத்தியில் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்து கிடைக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய மனவாளி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த திருச்சபை கூடி வந்த இந்த அநேக ஊழியக்காரர்கள் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தை என் இதயத்தில் புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தை என்றால் யோவான் 12:26 சொல்லுங்க பார்ப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் தப்பு, அவன் என்னை பின்பற்ற நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியம் நடந்துடும். அதுக்கப்புறம் தான் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான். ஏசு எங்கே இருந்தால் பிரசங்கமே பண்ணக்கூடாது, எனக்கு 3 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு போதக அபிஷேகம் பெற வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் 13 ஆண்டுகள் எனக்கு நெருங்கிய நண்பன். அவருடைய வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனால் சுருக்கமாக சொல்ல விரும்புகிற 13 வருடத்தில் அவரை அறிந்த போது அவர் ஒரு மியூசிக் கம்போசர், 2வது மியூசிக் டைரக்டர், 3வது பாடல்களை எழுதி வெளியிட்டிருக்கார். கைப்பற்றுக பார்ப்போம். 13 வருடம் என்னோட நெருங்கிய நண்பராக இருக்கிற இன்னைக்கு போதக அபிஷேகம் பெற வந்திருக்கிற சைமன் அப்ரஹாம் அவர்கள் என்னோடு கூட சில ஊழியர்களை வந்து அவர் அநேக மக்கள் ஆச்சரியப்படும்படியாக இசைக்குழுவை ஏற்றி தான் வெளியிட்ட பாடல்களை அருமையாய் பாடி அவர் ஆராதனை செய்து கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கற்று அவர் மேலே ஊற்றிருக்கிறார். அதற்காக நான் கற்றிருக்கிறேன் சொல்லி என்னுடைய சாட்சி 2 நிமிஷம். 1941 பிறந்த 85 வயது 55 வருஷம் ஊழியம் செய்கிறேன். தென்குமரி மாவட்டத்திற்கு பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போய் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கேன். கோடியான கைப்பற்றிகளை என்னுடைய கையில் கொடுத்திருக்கேன். 3 வெளியேறப்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறேன். தேவக்கிருபை 185 ஆதியாமத்திற்கு வெளிப்பட்டு வரைக்கும் ஏற்போர்ட் செய்கிறேன். 4 கிருபையை புத்தகம் பண்ணால் ஒரு வாரத்தில்
நான் எழுதியிருக்கிற 184 கிருபையை 52 வாரம் புத்தகம் பண்ணேன். என்னுடைய ஊழிய